சாமி நம்ம இவ்வளவு தூரம் இந்த பெரிய பாதை வழியா நடந்து வந்திருக்கோம். இந்த வழியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுவாமியே சரணமையப்பா. சாமி, இந்த பாதைங்கிறது நம்ம உருவாக்குனது இல்ல. முழுக்க முழுக்க ஐயப்பனால உருவாக்கப்பட்டு ஐயப்பன் இந்த வழியை நடந்து போய் நம்ம அந்த வழியில பின்தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுல இந்த பாதையில் நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசும் நம்ம உடம்பும் வேற நிலைக்கு மாறி முழுமையா நம்ம இரட்டிப்பு மடங்கு நமக்கு உத்வேகமும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கும். குடும்பம் நல்ல செழிப்பா இருப்பாங்க. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம். முழுக்க முழுக்க நம்மளுக்காக மட்டுமே, மனிதர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பாதை இது. அது ஐயப்பனால் உருவாக்கப்பட்ட பாதை. இது இந்த பாதையில எல்லாருனாலும் சாதாரண நடந்து வரவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்ல வேற எந்த விதமான ஆட்களும் மிக பலசாலி அந்த மாதிரி எல்லாரும் சாதாரண ஏறிட முடியாது. ஐயப்பனை மனசார நினைச்சு உண்மையா விரதம் இருந்து பக்தியோட ஏறினா மட்டும்தான் இந்த மலை ஏற முடியும். இது மிக சக்தி வாய்ந்த மலை. இந்த மரங்கள் செடி கொடி எல்லாம் மூழ்கி இதனுடைய சுவாசிக்கும் போது நம்ம ரொம்ப உடல் ஆரோக்கியம் மிகவும் செழுமையாகவும் செம்மையாகவும் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஐயப்பனோட சக்தியால மட்டும்தான் இந்த மலை இருக்குது. சாமி, சுவாமி சரணம் ஐயப்பா. எத்தனை வருஷமா பெரிய பாதை வந்துட்டு? சாமி, நான் இந்த வருஷத்தோட 23வது வருஷம் சாமி. எல்லா வருஷமும் பெருவழிப்பாதை தான் வந்துட்டு இருக்கேன். சின்ன பாதையே போகுது. சிறுவழிப்பாதை போகக்கூடாதுன்னு இல்லை சாமி. முழுமையான நமக்கு பலன் கிடைக்கணும், முழுமையான நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா பெருவழிப்பாதையில மட்டும்தான் வரணும். அது வந்தா மட்டும்தான் நம்ம முழுமையா நம்ம விரதம் இருந்ததுக்கு உண்டான பலனை அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மையான சத்தியம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா ஐயப்பன் கோயில்களும் நம்ம உலகம் கூட ஐயப்பன் கோயில் இருக்கு. ஆனா அந்த கோயில்ல ஐயப்பன் ஐயப்பன் இருக்காரு. ஆனா இங்க மட்டும்தான் உயிரே இருக்கிறாரு. நமக்காக அவர் நம்ம விரதம் இருக்கிறத தாண்டி நமக்காக அவர் விரதம் இருக்காரு. நித்திய பிரம்மச்சாரியா கொத்துக்காலிட்டு குண்டலியோக சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறாரு. சின்னத்திலே காமிச்சு அமர்ந்திருக்காரு. அவருடைய சக்தி மிக சக்தி, பெரிய சக்தி. எப்பவுமே நமக்காக காத்துக்கிட்டு நமக்காக விரதக்கூடிய ஒரே கடவுள், கலியுக கடவுள் ஐயப்ப சாமி மட்டும்தான். சுவாமி சரணம் ஐயப்பா.